நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்த திருவடிகள் போற்றி. உயர்நல் வாசி அடைத்து உயர்ஞானம் பெற்ற உயர் சித்த பெருமக்களை எல்லாம் இன்று எவ்வித வாசியையும் அடக்காத சாதாரண மனித மாந்தர்களுக்குள் அருள் அற்புதமாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் என்ற வடிவுதனில் அமர வைத்து அழகு பார்க்கின்ற சித்தனே, அவர்கள் ஆற்றலை இவர்கள் ஆற்றலோடு இணைத்து யுகமாற்றமதை செய்கின்ற மகா சித்த புருஷனே, உம்மை வாழ்த்த திருவாசி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு தலம் இருக்கின்றது. அத்தலத்தில் பாலாம்பிகை என்கின்ற நாமத்தில் வழங்கப்படுகின்ற சக்தியாய் மாற்றுரை வரதர் என்று அழைக்கப்படுகின்ற ஈசனோடு அருள்பாலித்து கொண்டிருப்பவள் உம்மை வாழ்த்த வந்தமர்ந்திருக்கின்றோம். ஒவ்வொரு வேலைதனிலும் நுணுக்கங்கள் உண்டு. அவ்வேளை நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள பல கால வேலைகள் எடுத்துக்கொள்ளும். அவ்வாறு பல காலங்கள் ஒருவன் வேலை செய்து ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அவ்வேளையினுடைய நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு அவ்வேளை இதனில் அவன் பிரசித்தி பெற்ற பெருநிலை கொண்டவனாக உயர்வதற்கு காலங்கள் பிடிக்கும். எத்தனை காலங்கள் ஆகுகின்றதோ அத்தனை காலங்கள் அவனுக்கு அதில் அனுபவமும் ஆற்றலும் உள்ளுக்குள் இருக்கின்ற நுண்ணிய நிலைகளையும் அலசி ஆராய்ந்து உயர்கின்ற அப்பக்குவ நிலை அவனுக்கு கிடைத்திருக்கும். அந்நிலை அதுபோல ஆதிகைலாய சிவசூட்சம நூலும் ஒவ்வொரு நூலையும் வளர்க்கின்ற பொழுது சித்தனுக்கு ஒவ்வொரு அனுபவங்கள், ஒவ்வொரு நூலும் வளர்கின்ற பொழுது அச்சீடர்களுக்கு ஒவ்வொரு அனுபவங்கள், ஒவ்வொரு நாள் மட்டுமல்ல ஒவ்வொரு நொடியும் அவற்றில் வருகின்ற ஒவ்வொரு நுண்ணிய நிலைகளை உணர்ந்து அவ்வழியில் செயலாற்றி அற்புதமாய் அந்நூலினை பயன்படுத்தும் முறை யாது என்பதையும் அருள் அற்புதமாய் உணர்ந்து அதனை வைத்து எவ்வாறு யுகமாற்றம் செய்ய வேண்டும் என்ற நிலையை கொண்டிருக்கின்ற பொழுது அற்புதமாய் நூல் பயன்படுத்துகின்ற நிலையும் நூல் வளர்க்கின்ற நிலையும் அற்புதமாய் இப்பிரபஞ்சத்தில் அது ஒரு கலை போல் வளர்ந்து நிற்கும். அக்கலையை பிற்காலங்களில் வருவோர்கள் மிக எளிமையாக கற்றுக்கொள்வார்கள். முதலில் நடனமாடிய ஒருவர் பிறருக்கு அந்நடனத்தை கற்றுக் கொடுக்க வேண்டுமென்றால் அவர் அந்நடனத்தை பலமுறை ஆடி அதில் இருக்கின்ற நன்மை தீமைகள், எந்நிலை அதிக கடின நிலை கொண்ட அசைவு நிலை, எது மிக எளிய நிலை கொண்ட அசைவு நிலை, இவை யாவற்றையும் கற்று தேர்ந்து அதனை பிறருக்கு ஒரு பாடமாக அவர் கற்பிக்க முதலில் இவர் அதனை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். நடனம் என்பதில் முழுமை அடைந்த நடனம், முழுமை அடையாத நடனம் என்று ஏதுமில்லை. நிச்சயமாக ஒவ்வொரு நடன கலைகளுக்கும் வெவ்வேறு நிலைகளாக பிரிக்கப்பட்ட பல படிநிலைகள் உண்டு. அந்நிலையை ஒவ்வொருவரும் அவரவர் தகுதிக்கு ஏற்றாற்போல் கற்றுக்கொள்வார்கள். அதேபோல்தான் ஆதிகைலாய சிவசூட்சம நூலை பயன்படுத்துகின்ற விதமும் அதனை வளர்க்கின்ற விதமும் பிறருக்கு அதனை பயன்படுத்துவதற்கும் வளர்ப்பதற்கும் கற்றுக் கொடுக்கின்ற விதமும் அற்புதமாய் நாட்கள் ஆக ஆக சபை இப்பொழுதுதான் வளர்ந்திருக்கின்றது. இப்பொழுது வளர்ந்த சபையில் இப்பொழுது வருகின்ற நூல்களிலிருந்து அருள் அற்புதமாய் அவை கற்றுக்கொண்டு பிறருக்கு கற்றுக் கொடுக்க காலம் பல காலம் பிடிக்கும். ஆனால் அற்புதமாய் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நூலுக்குள்ளும் இருக்கின்ற தன்மைகள் என்னவென்பதை பலர் உணர்ந்து அவ்வழிதனில் செயலாற்றி அற்புதமாய் பிறருக்கும் வழிகாட்டுகின்ற விதமாக அந்நிலைதனை கற்றுக்கொண்டு அந்நிலைதனில் பெருநிலையை பெற்றுக்கொண்டு வளம் வரலாம், வளம் வந்தும் கொண்டு இருப்பார்கள் என்ற நிலைதனை கண்டு அகமகிழ்ந்து வாழ்த்தி நிற்கின்றோம் சித்தனை. ஒரு வாழும் குருவாக யாவருக்கும் உயர்நல் வழிகாட்டி அவ்வழிதனில் இருக்கின்ற இடர் இன்னல்கள், அதுபோல் அவ்வழிதனில் இளைப்பார இருக்கக்கூடிய நன்னிலைகள், இவை யாவற்றையும் வழிகாட்டி எவ்வாறு ஒரு பயணம் செல்வதற்கு வழிகள் சரி செய்யப்படுமோ, வழிகள் அவ்வழியில் எவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு செல்ல வேண்டும், எவற்றையெல்லாம் தூற்றிவிட்டு செல்ல வேண்டும் என்ற நிலை இருக்கின்றதோ அந்நிலை அதுபோல் ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற வழிதனில் செல்வதற்கு எதனையெல்லாம் அதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதனையெல்லாம் அவ்வழியில் செல்கின்ற பொழுது விட வேண்டும், எப்பக்கமெல்லாம் செல்லவே கூடாது என்ற நிலைதனையெல்லாம் அருள் அற்புதமாய் எடுத்துரைத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற வாழும் குருவே, அந்நிலையை இன்னும் மேலும் சிறப்படச் செய்கின்ற பொழுது அருள் அற்புதமாய் ஒவ்வொரு நூலும் வெவ்வேறு வழிகளில் சென்ற பொழுதும் அனைத்தும் யுகமாற்றம் என்ற ஒரு முற்று புள்ளிதனில் வந்திருக்கும். ஆனால் அம்முற்று புள்ளி அல்ல,
அப்புள்ளிக்கு மறுபுறம் ஒரு பெரும் உலகமே இருக்கின்ற நிலையதுபோல் ஒரு சிறு வாயில்தான் யுகமாற்ற நிலைக்கான பாதை முடிவு நிலை. அதற்கு பின்பு அவ்யுகமாற்றத்திற்குள் இருக்கக்கூடிய இன்பகரமான பல நிலைகள் இருக்கின்றன. ஒரு கோட்டை மதில் சுவரோடு இருக்கின்றது. அம்மதிலினுடைய வாயிலானது அடைவதற்கு பல நிலை கொண்ட பாதைகள் இருக்கும். ஆனால் அம்மதில் வாயில்தனை தாண்டிய பின்பே அருள் அற்புதமான பொற்கோட்டைகளோ அல்லது அக்கோட்டைகளுக்குள் இருக்கக்கூடிய அழகான நிலை கொண்ட வடிவங்களோ அழகான அருள் அற்புதமாக வாழும் தகுதி கொண்டவையாய் பெரும் நிலை கொண்ட செல்வங்களுக்கு ஈடான நிலை கொண்ட அவ்வருள் கோட்டைக்குள் செல்லுவதற்கு முன்பு இருக்கின்ற அவ்வாயில்தான் ஒவ்வொருவரும் நூலாக அமர்ந்து அவர்கள் அப்பணிதனை செய்ய தொடங்குகின்ற நிலை. அதனை தொடங்கிவிட்டால் அதற்கு பின்பு இருக்கின்ற நிலை எல்லாம் அற்புதமாக இருக்கும். ஆனால் அதற்கு முன்பு அந்நூலுக்கான வழியை கண்டு செல்வதுதான் கடினம். அதனை கண்டு சென்று விட்டால் அருள் அற்புதமான வாழும் குருவினுடைய வழிகாட்டலின்படி அவ்வாயில்தனை அடைந்து விட்டால், வாயிலுக்குள் சென்று விட்டால் மிக எளிமையாக அப்போர்க்கோட்டைக்குள் ஒருவர் அமர்ந்து விடலாம். அவ்வாறு அமர்கின்ற பொழுது ஆனந்தமாக பல நிலைகளை பெற்று நின்று விடலாம் என்ற நிலையே உண்மையான நிலையாக இவ்வுலகமதில் இன்று நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற சித்தனே. இதன் வடிவாக ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள், கற்று தேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பின்னொரு காலங்களில் கற்றுக் கொடுத்து தேற்றுபவர்களாக மாறிக்கொண்டிருப்பார்கள். அவ்வாறு இருக்கின்ற நிலைதனை இன்றே அடிக்கல்லிட்டு தொடங்கி வைத்த சித்தனே, அகமாற அதிகாலை வேலைதனில் உம்மை வாழ்த்தியதில் மனமகிழ்ந்து அமர்கின்றோம். ஓம் அதிசாய நமக. சிவமகாமாலை சித்தத்திரவடிகள் பற்றி